தமிழோடு தமிழாய் இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா, இன்னைக்கு ஒரு மொபைல் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த நாள் வரைக்கும் அதிகப்படியான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணது கிடையாது. இப்போ ஒரு புதுசா மொபைல் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இது ஜோஸ்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த வீடியோல எந்த மொபைலை பற்றி ரிவ்யூ பண்ண போறோம்னா, விவோ கம்பெனியோட S1 Pro அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல்லுமே பார்த்துருங்க. இந்த மொபைல் ஃபர்ஸ்டா எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2019 வருஷத்துல நவம்பர் மாசம் 19ஆம் தேதி தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைலோட பாடி கண்டிஷன் பார்த்தா, இந்த மொபைலோட பின்னாடி பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ஃபுல் டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. சைட்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதுவே மக்கள் பார்த்து வாங்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது போக இந்த மொபைலோட திக்னஸ் எவ்வளவுனா 8.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட வெயிட் 186 கிராம்ஸ் தான் இருக்கு. இந்த மொபைலோட வெயிட்டே 186 கிராம்ஸ் தான் இருக்கு. இந்த மொபைலோட டாப் சைட்ல நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஆடியோ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவே கீழ் சைட்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கருக்குள்ள ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சி டைப் போர்ட். நார்மலா எல்லாருக்குமே சாதா பின் டைப் தான் இருக்கும். இது சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இதுல ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக மொபைலோட ரைட் சைடு நம்ம பார்த்தோம்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுன் 2 பட்டனும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பட்டன் வலது சைடு கொடுத்துருக்காங்க. இடது சைடு பார்த்தா இதுல ஒரு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்முமே ஒரே டைம் போட்டுக்கலாம். அல்லாம ஒரு சிம் போட்டுட்டு அல்லாம ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நம்ம மெமரி கார்டு போட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா இதுல 128 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம மெமரி கார்டு போட வேண்டிய தேவை கிடையாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா ஒரு சிம் தான் அதுல போட முடியும். சரியா? அது போக நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.38 inches ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவுமே கிளியரா இருக்கு, பக்கா கிளியரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல ஐ ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம டிஸ்பிளேல கலரிங்கும் அல்லாம மொபைல ஏதாவது கலரிங் மாத்துறதுக்கும் உள்ள கலரிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த இதுல நம்ம இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் சைடு பார்த்தோம்னா இதுல ரன் ஆகிற OS எதுனா Android 9 தான் ரன் ஆகுது. ஃபன் டச் OS தான் இதுல ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல இந்த டிஸ்பிளேல டார்க் மோடும் வச்சு செட் பண்ணிக்கலாம். பக்காவா இருக்கும். நைட் யூஸ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். எல்லா மொபைலையும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி கொடுத்துருப்பாங்க அல்லது மொபைலோட கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த மொபைல்ல இன் டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதை போக இந்த அதுல வர லோகோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கு. இந்த மொபைலோட ஹார்ட்வேர் சைடு பார்த்தோம்னா இதுல ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக இதோட ரேம் 8 GB கொடுத்துருக்காங்க. அதுபோக இதோட ஸ்டோரேஜ் 128 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கு ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்கு பக்கவா இருக்கும். எல்லா மொபைல்லையும் FM ரேடியோ இருக்கும். அதே மாதிரி இதுலயும் FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளூடூத் லேட்டஸ்ட் வெர்ஷனான 5 வெர்ஷனை இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவுனா 4500 mAh கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த மொபைல் வாங்கும் போவே கூட 18 வாட்ஸ் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜர் தான், சூப்பராகவே சார்ஜ் ஏறிடும். இப்போ இந்த மொபைல்ல கேமராவை பார்த்தோம்னா இந்த கேமரா ரியல் கேமரா பேக் கேமரா 48 MB வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக செல்ஃபி கேமரா 32 MB கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. நார்மலா நம்ம பேக் கேமரா ரியல் கேமரால வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கு. அதுபோக நம்ம எல்லா விவோ போன்ல பார்த்தாலும் பேக் ரியல் கேமராவை விட ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா தான் MB அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கு வேண்டி விவோ போன் தயாரிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. அதனால ஃப்ரண்ட் கேமரா தான் செல்ஃபி கேமரா தான் அதிக MBல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது யூடியூபர்ஸுக்கு வேண்டி பேக் கேமரா 48 MBல இறக்கி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் சொல்லலாம் இந்த மொபைல்ல. இந்த மொபைல்ல வீடியோன்னு சொல்ல போனா 4K சப்போர்ட் ஆகாது, 180 பிக்சல்ஸ் வரைக்கும் தான் இது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மொபைல்ல நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத ஆப்ஷன் எதுன்னா, இப்ப கேமர்ஸுக்கு இந்த மொபைல் யூஸ் ஆகாது. எதனாலனா அந்த கேமர்ஸ் வந்து நம்ம இப்ப பப்ஜி விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதா இருந்தாலும் சரி, சிஓடி விளையாடுறதா இருந்தாலும் சரி, இந்த மொபைல்ல விளையாட முடியாது. விளையாடலாம், ஆனா அவ்வளவு கிராபிக்ஸ் இருக்காது, ஓரளவு ஸ்மூத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்கு இந்த மொபைல் வந்து சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.